Students, applications of integration exercise 9.3 first sum integral dx divided by x square minus 4 இதான் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுக்கு முதல்ல இந்த ஃபார்முலா நம்ம பண்ணிக்கணும். இன்டெகிரல் dx divided by x square minus a square இருந்தா 1 by 2a log mod x minus a by x plus a plus c சரிங்களா, அந்த ஃபார்முலா நம்ம பண்ணணும். இப்போ கொடுத்துங்கிற இன்டெகிரேஷனை நம்ம i அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்டெகிரல் dx அப்படி எழுதிக்கலாம் divided by x square அப்படி எழுதிக்கலாம் minus 4 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் சரிங்களா. இப்போ இதுக்கு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏக்கு பதிலாக என்ன இருக்குது 2 இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இருக்குங்களா, ஏக்கு பதிலாக 2 இருக்குது. அப்போ அப்ளை பண்ணிக்கலாம் 1 by 2 ஏக்கு பதிலாக 2 இன்ட்டு லாக் ஆஃப் மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் ஏன்னா 2 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் 2 லிமிட் இருக்கிறதுனால நம்ம ப்ளஸ் சியை அப்ளை பண்ண மாட்டோம் சரிங்களா. இங்கே ஃபார்முலா ப்ளஸ் இருக்குது, அதை இங்கே அப்ளை பண்ண மாட்டோம். லிமிட் இல்லைனா தான் ப்ளஸ் சியை இன்டிகிரேட் பண்ணிட்டோம். இப்போ லிமிட்டு 3 to 4 ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்கள், 4ன்னு அப்ளை பண்ணுங்கள். இப்போ 1 by 22 4 வரும் எழுதிட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறோம். லாக் ஆஃப் மாடுலஸ் எக்ஸ் பதிலாக 4 மைனஸ் 2 டிவைட் பை மறுபடியும் எக்ஸ் பதிலாக 4 ப்ளஸ் 2 மாடுலஸ் க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்தது மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுங்கள், 3ன்னு அப்ளை பண்ணுங்கள். 1 by 4 காமனாக வெளியே வச்சுருக்கோம். இப்போ மைனஸ் லாக் ஆஃப் மாடுலஸ் எக்ஸ் பதிலாக 3 மைனஸ் 2 டிவைட் பை 3 ப்ளஸ் 2 வரும் சரிங்களா. பிரைட் க்ளோஸ் பண்ணிட்டோம், ஒரு செட் பிரைட் போட்டிருக்கோம், அதை க்ளோஸ் பண்ணிடுவோம் சரிங்களா. வெளியே 1 by 4 காமனாக இருக்கட்டும். மீதி என்ன வரும் லாக் ஆஃப் மாடுலஸ் 4 minus 2 என்ன வரும் 2 டிவைட் பை 4 ப்ளஸ் 2னா 6 மைனஸ் லாக் ஆஃப் மாடுலஸ் 3 minus 2னா 1 டிவைட் பை 3 ப்ளஸ் 2னா 5 ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம இந்த 2ம் 6ம் கேன்சல் பண்ணலாம். என்ன வரும் 1 டைம் வரும், இங்கே 3 டைம் வரும் சரிங்களா. இப்போ இந்த 1 by 4 இன்ட்டு லாக்குள்ளே மைனஸ் இருந்தால் தான் மாடுலஸ் வேல்யூ சரிங்களா. லாக்குள்ளே எது மைனஸ் இல்லை, நம்ம மாடுலஸ் எடுத்துடலாம். அப்போ இது எப்படி எழுதலாம், லாக் ஆஃப் 1 by 3 மைனஸ் லாக் ஆஃப் 1 by 5 அப்படின்னு எழுதலாம் ஓகேங்களா. இப்போ 1 by 4 நம்ம ப்ராப்பர்ட்டி படி லாக் ஆஃப் மைனஸ் இருக்கிறதுனால 1 by 3 எழுதுங்க, டிவைடட் போட்டு 1 by 5 எழுதுங்க சரிங்களா. ப்ளஸ் இருந்துச்சுன்னா மல்டிபிள் பண்ணி எழுதுவோம். மைனஸ் இருக்கிறதுனால 2 லாக் 1 லாக் எழுதி டிவைட் பண்ணி எழுதுறோம் சரிங்களா. இது எப்படி எழுதலாம் 1 by 4 இன்ட்டு லாக் ஆஃப் இப்போ 1 by 3 இன்ட்டு 1 by 5 5 by 1 அப்படின்னு எழுதலாம் ஓகேங்களா. அப்போ இது 1 by 4 இன்ட்டு லாக் ஆஃப் 5 into 1 5 வரும் டிவைட் பை 3 வரும் சரிங்களா. 1 by 4 இன்ட்டு லாக் 5 by 3 சரிங்களா. இது ஆன்சர் சரிங்களா. செகண்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்டெகிரல் மைனஸ் 1 to 1 dx டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 5 அப்படின்னு இது டினாமினேட்டரில் சரிங்களா. இப்போ அந்த டினாமினேட்டரில் இருக்கிறத மட்டும் தனியாக எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 5 அப்படின்னு இருக்குது, அதை மட்டும் எடுத்துக்கிறோம். டினாமினேட்டர் மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயரை அப்படி எழுதுங்க, ப்ளஸ் 2x 2 இன்ட்டு 1 இன்ட்டு எக்ஸ்னு எழுதலாம், ஒன்றும் தப்பு கிடையாது சரிங்களா. இப்போ 2 இன்ட்டு 1 எழுதுனால ஒரு 1 ஸ்கொயரை ஆட் பண்ணுங்கள் சரிங்களா. 1 ஸ்கொயரை ஆட் பண்ணி ஒரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஸ்கொயரை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள் சரிங்களா. சரி, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் என்ன இருக்குது, ஒரு 5 இருக்குது, அந்த 5 அப்படி எழுதிக்கலாம் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்கெட் பண்ணியிருக்கோம், a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னா 1 வரும் ப்ளஸ் 5. அப்போ மைனஸ் 1 ப்ளஸ் 5 என்ன வரும் ப்ளஸ் 4 கிடைக்கும். அப்போ ப்ளஸ் 4 கிடைக்கும் சரிங்களா. இப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 வந்து என்ன எழுதலாம் 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் சரிங்களா. இந்த ஃபார்மேட்டுக்கு நீங்கள் கொண்டு வரீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xன்னு இருக்கிறதுனால 2 இன்ட்டு 1ன்னு இங்கே எழுதுறீங்க. சப்போஸ் 4xன்னு இருந்துச்சுன்னா 2 இன்ட்டு 2ன்னு எழுதுவீங்க, 2 ஸ்கொயர் ஆட் பண்ணி 2 ஸ்கொயர் செப்பரேட் பண்ணுவீங்க. இங்கே 6xன்னு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல 2 இன்ட்டு 3ன்னு எழுதுவீங்க, 3 ஸ்கொயர் ஆட் பண்ணி 3 ஸ்கொயர் செப்பரேட் பண்ணுவீங்க. அதுதான் கான்செப்ட் சரிங்களா. சரி, ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி ஆல்டர் பண்ணிவிட்டு இப்போ கணக்கு போகிறோம். கொடுத்துங்கிற கணக்கை நம்ம i அப்படின்னு வச்சுக்கலாம். i ஈக்குவல் டு இன்டெகிரல் மைனஸ் 1 to 1 இப்போ dx டிவைடட் பை டினாமினேட்டர் தான் ஆல்டர் பண்ணிட்டோம், எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் அப்படின்னு ஆல்டர் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. என்ன ஃபார்முலா, இன்டெகிரல் dx டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் அப்படின்னா ஃபார்முலா 1 by a tan inverse x by a இதான் ஃபார்முலா சரிங்களா. ப்ளஸ் சின்னு வரும். சரி, இப்போ நம்ம லிமிட் மைனஸ் 1 to 1 இருக்குது, அதனால் அந்த ப்ளஸ் சியை அப்ளை பண்ண மாட்டோம். இப்போ என்ன வரும் 1 by a 1 by aன்றது தான் என்னது 2 சரிங்களா. 2 ஸ்கொயர்ன்றதுனால 1 by a 1 by 2ன்னு எழுதிக்கிறோம். tan inverse by a அப்போ என்ன வரும் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 1 இப்போ by ஏக்கு பதிலாக என்னது 2 சரிங்களா. அப்ளை பண்ணிட்டோம். இப்போ லிமிட்டு மைனஸ் 1 to 1 சரிங்களா. 1 by 2 அப்ளை கிட்டோம். இப்போ நம்ம வரும் tan inverse எக்ஸ் பதிலாக 1 அப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன வரும் 1 + 1 டிவைட் பை 2 வரும்.
அப்புறம் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுங்க. tan இன்வர்ஸ் ஆஃப் என்ன வரும் -1 + 1 / 2 வரும் சரிங்களா. அப்பர் லிமிட்டு மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறோம். இது 1/2 இன்ட்டு tan இன்வர்ஸ் என்ன வரலாம் 1 + 1 2/2 வரும். 2/2 கேன்சல் பண்ணால் tan இன்வர்ஸ் 1 மைனஸ் திரும்ப இங்கே tan இன்வர்ஸ் -1 + 1 0/2 வரும். அப்போ என்ன வரும் 0 சரிங்களா. அப்போ 1/2 tan இன்வர்ஸ் 1ன்னா 5/4 tan 45 டிகிரி தான் 1 மைனஸ் tan இன்வர்ஸ் 0ன்னா 0 சரிங்களா. இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 5/2 × 4 என்ன வரும் 8 வரும் 0 விட்டுடலாம் சரிங்களா. அப்போ ஆன்சர் செகண்ட் சம்முக்கு ஆன்சர் என்னது 5/8 சரிங்களா. தேர்ட் சம் போகலாம். சரி தேர்ட் சம் இதுக்கு இன்டகிரேஷன் ஃபார்முலாம் கிடையாது. அதனால் என்ன பண்ணுறோம் எக்ஸுக்கு பதிலாக sin t அப்படின்னு அப்ளை பண்ணுறோம் ஓகேங்களா. சரி sin t அப்ளை பண்ணால் கரெக்டாக வந்துடும் ஆன்சர். இதை டிஃபரன்ஸ் பண்ணுங்கள் dx sin t டிஃபரன்ஸ் பண்ணால் cos t × dtன்னு வரும் சரிங்களா. எக்ஸ் பதிலாக sin t நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ நம்ம லிமிட்டையும் மாற்றணும் சரிங்களா. லிமிட்டையும் மாற்றிக்கலாம். எக்ஸோட லிமிட்டு அவங்க கொடுத்துருக்கிறது 0 to 1 அதை நம்ம டீக்கு மாற்றுறோம் சரிங்களா. எக்ஸ் = sin t அப்ளை பண்ணுவோம். எக்ஸுக்கு 0ன்னு அப்ளை பண்ணுங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 0 = sin t வரும். அப்போ டி மட்டும் இங்கே இருக்கும். சைன் இன்வர்ஸ் இருந்துச்சுன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0ன்னு வரும் ஓகேங்களா. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0 வேல்யூ 0 தான். அப்போ டி = 0ன்னு கிடைக்கும் சரிங்களா. சரி இதெல்லாம் எல்லாம் தேவையில்ல, சும்மா உங்களுக்கு ஞாபகத்துக்காக சொன்னது சரிங்களா. சரி அடுத்தது இங்கே டீக்கு பதிலாக என்ன வரும் நம்மளுக்கு 0ன்னு வரும் 0 எழுதிடலாம் சரிங்களா. அடுத்தது எக்ஸ் பதிலாக 1 அப்ளை பண்ணுங்க. எக்ஸ் பதிலாக 1 அப்போ 1 = என்ன வரும் sin t வரும் சரிங்களா. சைன் இன்வர்ஸ் இருந்துச்சுன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 வரும் = t. sin இன்வர்ஸ் ஆஃப் 1 வேல்யூ என்னது 5/2 sin 90 டிகிரி என்னது 1 அப்போ t = என்ன வரும் 5/2 வரும் சரிங்களா. அப்போ நம்ம என்ன சொல்லலாம் இன்டெக்ரல் 0 to 1 என்ன மாறிடுச்சு 0 to 5/2 மாறிடுச்சு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - எக்ஸ் பதிலாக நம்ம அப்ளை பண்ண போகிறோம் sin t அப்படின்னு அப்ளை பண்ண போகிறோம். /1 ப்ளஸ் திரும்பி எக்ஸ் பதிலாக sin t அப்ளை பண்ணுங்க சரிங்களா. இன்ட்டு என்ன இருக்குது dx இருக்குது. dx பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம் cos t dt இருக்குது. அப்போ நம்ம cos t dt அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சரி அப்ளை பண்ணிட்டோம். இப்போது இன்டெக்ரல் 0 to 5/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - sin t / 1 + sin t இருக்குது. காஞ்சிகேட் 1 + sin t இருக்குது. காஞ்சிகேட்டு 1 - sin t / 1 - sin t ஓகேங்களா. சரி ஸ்கொயர் ரூட் ஃபுல்லாக எடுக்கணும் சரிங்களா. அப்போ தான் கரெக்டாக வர ஆன்சர். இன்ட்டு வெளியே என்ன இருக்குது cos t × dt இருக்குது. அது அப்படியே கிட்டோம் ஓகேங்களா. இப்போ இன்டெக்ரல் 0 to 5/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் டினாமினேட்டரில் a + b இன்ட்டு a - b ஈக்குவல் டு என்ன வரும் a² - b² வரும் சரிங்களா. அதுதான் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ நம்மளுக்கு என்ன வரும் கீழே 1² - sin² t வரும் சரிங்களா. 1² 1 எழுதிக்கலாம். இப்போ மேலே நியூமரேட்டர் மட்டும் பண்ணிங்கன்னா மேலே 1 - sin t 1 - sin t 1 - sin t ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இன்ட்டு cos t dt அப்படி எழுதிக்கலாம். இப்போது இன்டெக்ரல் 0 to 5/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - sin t ஹோல் ஸ்கொயர் / 1 - sin² t நம்மளுக்கு தெரியும் cos square t சரிங்களா. 1 - sin squareனா இந்த ஃபார்முலா நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். 1 - sin square t அப்படின்னா cos square t சரிங்களா. இப்போ cos square t எழுதிட்டோம். இன்ட்டு என்ன வரும் cos t dt ஓகேங்களா. சரி இன்டெக்ரல் 0 to 5/2 ரூட் ஆஃப் 1 - sin t ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன வரும் 1 - sin t / cos square t ரூட் எடுத்தோம்னா cos t சரிங்களா. இன்ட்டு cos t dt cos t கேன்சல் பண்ணிடுங்க. இது என்ன வரும் இன்டெக்ரல் 0 to 5/2 1 - sin t அப்படின்னு இருக்குது. அது எப்படி எழுதலாம் 1 - sin t இன்ட்டு dt கண்டிப்பாக ப்ராக்கெட்டு போடணும் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா 1 என்டர் பண்ணணும். 1 என்டர் பண்ணிங்கன்னா t மைனஸ் sin t என்டர் பண்ணால் மைனஸ் cos t ஓகேங்களா. லிமிட் என்னது 0 to 5/2 ஓகேங்களா. சரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல dt அப்படின்னு இருக்குது சரிங்களா. dtங்கிறதுனால t + cos t எழுதிருக்கோம். சப்போஸ் tx இருந்துச்சுன்னா x + cos x இருக்கும் சரிங்களா. ஞாபகம் வச்சுங்க. dy இருந்துச்சுன்னா y + cos y இருக்கும். எதை பொறுத்து என்டர் பண்ணுறோம் t பொறுத்து தான் என்டர் பண்ணுறோம் சரிங்களா. ஞாபகம் வச்சுங்க. என்டர் பண்ணியாச்சு. இன்டெகிரேஷன் சிம்பிள் எடுத்துடணும். dt எடுத்துடணும் சரிங்களா. லிமிட் 0 to 5/2 அப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்க 5/2 + cos 5/2 அப்போ லிமிட் அப்ளை பண்ணியாச்சு ஓகேங்களா. மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுங்க 0 அப்ளை பண்ணுங்க 0 + cos 0 சரி 5/2 + cos 5/2 வேல்யூ 0 மைனஸ் cos 0 வேல்யூ என்ன 0 விட்டலாம். cos 0 வேல்யூ 1 சரிங்களா. ஆன்சர் என்ன வரும் 5/2 - 1 ஆன்சர் சரிங்களா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.